நான் படிக்கிறேன், கேம்பஸ்ல செலக்ட் ஆக போறேன், சோசியல் மீடியாலயோ இல்லை ஏரியா பக்கத்துலயோ நான் ஒரு ஆளை பார்த்து லவ் பண்றேன், நான் கல்யாணம் பண்ண போறேன். இதுக்கு எதுக்கு நான் அம்பேத்கரையும் பெரியாரையும் படிக்கணும்? லாஜிக்கான கேள்வி. நான் விருப்பப்பட ஒரு ஆளை காதலிக்கிறேன், ஒரு ஆளை கல்யாணம் பண்ண போறேன், அவ்வளவுதான். நான் அரசியல நிக்க போறது இல்ல, நான் வேட்பாளராக போறது இல்ல, நான் தலைவராக போறது இல்ல. ஆனா ஏன் அம்பேத்கரையும் பெரியாரையும் படிக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இந்த மண்ணில் நீங்க தாடி வச்சிருக்கிறது பிரச்சனை ஆகிற போது, இந்த மண்ணில் நீங்க என்ன சாப்பிடுறீங்கிறது பிரச்சனை ஆகிற போது, இந்த மண்ணில் நீங்க என்ன உடை உடுத்துறீங்கிறது பிரச்சனை ஆகிற போது, இந்த மண்ணில் நீங்கள் காதலிப்பதும் பிரச்சனையாகும். தமிழ்நாட்டில் காதலிப்பது என்பது உங்களது தனிப்பட்ட செயல்பாடு இல்லை, பொலிட்டிக்கல் மூவ். தமிழ்நாட்டில் காதல் என்பது ஒரு அரசியல் செயல்பாடு. என்ன அரசியல் செயல்பாடு? எப்படி இதை புரிஞ்சுக்கிறதுனா, தமிழ்நாட்டுல இத்தனை ஆண்டுகளாக நம்ம சாதியெல்லாம் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நாம ஒழிச்சது சாதியை இல்ல, வேற ஏதாவது ஒழிச்சிருக்கோம்னா நாம ஒழிச்சது தீண்டாமை. என்னன்னா, ஒரு கியூ நிக்குது, நிக்கிற வரிசையில ஒரு முடவர் காலை நொண்டி நொண்டி வராப்புல. நம்ம என்ன சொல்லுவோம்? முன்னாடி போங்கண்ணே அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம பாக்குறோம் அவருடைய பிரச்சனைய. ஒரு பார்வையற்றவர் வராரு, கியூ ரொம்ப பெருசா இருக்கு, நீங்க முன்னாடி போங்கண்ணே. ஒரு அம்மா கை குழந்தைய வச்சுக்கிட்டு வருது, நீங்க முன்னாடி போங்கம்மா. ஒரு பாட்டி தடதளந்து வராங்க, நீங்க முன்னாடி போப்பா. இப்போ நம்ம சொன்ன இந்த பட்டியல் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு ஒரு உதவி தேவை, நம்ம நல்லா நிக்கிறோம், கொஞ்சம் அவங்க முன்னாடி போகட்டும் அப்படின்னு நமக்கு ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இந்த பார்வை ஜாதியில வராது. ஏன்னா இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆட்கள்ல பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற நபர் என்ன ஜாதி நமக்கு தெரியாது, என்ன பின்புலம் நமக்கு தெரியாது, என்ன குடும்பம்னு தெரியாது, அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியாது. கண்களால் பார்க்க முடியாத ஒரு சமூக ஊனம் ஜாதி.